ஓகே. ஓகே எஸ், வழக்கம் போல் கிளம்பிட்டேன். இன்னைக்கு சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 நைட்டு ஒரு 8 மணிக்கு போல் கிளம்புறேன். இப்போ போர்ட்டரில் தான் ஒரு ஆர்டர் வந்திருக்கு, அது பிக்கப் பண்ண தான் போகிறேன். ஏதோ ட்ரெஸ்ஸு தான் அப்படின்னு சொன்னாங்க. பிக்கப் இங்கே பக்கத்தில் தான் காமிக்குது. ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை. நிறைய பேர் கேட்குறீங்க ரெகுலராக ஏன் வீடியோ போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. கூடிய சீக்கிரம் நான் போடுறேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, போன லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். உடம்பு வந்து அவ்வளோ வீக்காக இருக்குது. எனக்குலாம் வீடியோ போடுறதுலாம் விருப்பம் இல்லாமலாம் இல்லைங்க, அதை பற்றி கவலை இல்லை, ஜாலியாக போட வேண்டியது தான். போட்டர் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 247 அந்த ரேஞ்சு வந்துருக்குங்க. பிக்கப் எங்கே காமிக்குது? அரும்பாக்கம் பக்கமாக, பக்கத்தில் தாங்க பிக்கப்பு. மெயின் ரோடுக்கு முன்னாடி அம்பிகாம்பர் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு லெஃப்ட் கட் ஆகும்ல, அங்கே தான் காமிக்குது பிக்கப். கரெக்டாக கம்மி தான், கரெக்டு தான். ஆக்சுவலி அந்த கேப் விட்டாச்சுனாலே பேசுறதுக்கு எனக்கு ப்ரொனன்சியேஷனே வாயில வர மாட்டேங்குது. இதில் கிளிப்பு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற போகணும். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல உடம்பு. கிளிப் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அதே மாதிரி வந்து அல்சர் இருக்கு, சைனஸ் இருக்கு, பேக் பெயின், ரிவார்டு வாங்குற மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கேன். சொல்றதுக்கே பெருமையா இருக்கு, ஓட்டுறதுக்கு தான். சாய்ஸ் ஆப் வந்து ட்ரை பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுட் டெலிவரியே பிடிக்காதுங்க. நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்கிறீங்க, என்ன பண்ணுறதுனே புரியல. பார்க்குறேன், ட்ரை பண்ணி போடுறேன். நிறைய பேரை பார்த்துருக்கேன், காரு ஆட்டோ பைக்லாம் கணக்கு கிடையாது. ரன்னிங்கில் இருக்கும்போது சிகரெட் பிடிப்பானுங்க, எச்சு துப்புவானுங்க ரோட்டில். பார்த்தாலே எரிச்சலாக வரும். கார்னரில் பண்ணால் பரவாயில்ல, ஸ்டாப் பண்ணி பண்ணால் பரவாயில்ல, அப்படியே ரன்னிங்கில் இருக்கும்போது பண்ணானுங்க. திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. ஒரு 10 கிலோ 7-8 கிலோ இருக்கும். கீழே இருந்து வைக்க முடியுமா? கிடையாது, வைக்கலாம்ல. இது மட்டும்தான். கொஞ்சம் இப்படி உள்ள தள்ளுங்களா. ரைட்ண்ணா. ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கீங்க, ஆட் பண்ணிருக்கீங்களா? அதில் போட்டிருக்கேன். நம்பர் வேணும் தட்டா? ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. ஓகே, பார்த்த மாதிரி வெயிட் மிஷின் அது. ஒரு 10 கிலோக்குள்ள சாலிடாக எனக்கு ஒரு 15 கிலோக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் 8 கிலோ அது மாதிரி சொல்லியிருக்காங்க. எனிவே இதை பொறுமையாக தான் போகணும். சைடில் வேறு இருக்குது. பிக்கப் பண்ணியாச்சு. இது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு ஓகேவா? இப்போ நான் சொன்னல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு. ஒரு வைக்கல ஒரு 11 மணி போல் நான் ஓட்டுறேன். 11 மணி வரைக்கும் ஓட்டுறேன். ஏன்னா பவர் பேங்க்கு செட்டப் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். 11 மணி வரைக்கும் கண்டினியூவாக ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி அந்த சாய்ஸ் ஆப் இருக்குல்ல, அது வந்து ஆல்ரெடி ஒரு 500 ரூபாய்க்கு ஓட்டி போட்டிருப்பேன். எடுத்திருக்கேன். இன்னும் அப்லோட் பண்ணல. அதுவும் ஆக்சுவலி சேர்த்து 11 மணிலேருந்து ஒரு 3-3 வரைக்கும் நம்மளுக்கு ரைடு கிடைக்காதுல்ல, அந்த டைமில் அப்படியே ஓட்டி ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? இது மேல போக மாட்டேங்குது, அவ்வளோதான். அக்கா டேங்க் ஃபுல்லுக்கா. போடுங்க. சரி. ஜிபே பண்ணிடுறேன், அனுப்பிட்டு வாங்க.
ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது 360 டிகிரி ரொட்டேட்டபிள். இல்லை வேணாண்ணா, 360 டிகிரி ரொட்டேட்டபிள்னால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் நம்ம ரோட் கண்டிஷனுக்கு. மற்றபடி சூப்பர் தான். ஓகே, பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த மீட்ரு வந்து வெளியே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தெரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால அதை பொறுமையாக தான் ஓட்டிட்டு வந்தேன். லொக்கேஷன் ரீச் ஆகிட்டேன். இப்போ டைம் வந்து 8:45. இங்கே தான் சொன்னாங்க இந்த மாதிரி கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மிஷினை வச்சுட்டு ஒன் வேலாம் போனால் இடிச்சிடுவாங்க. அதனால் டிஸ்டன்ஸ் வந்து லாங்காக இருந்தால் கூட யூட்டர்ன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனிஷ் தம் பிரியாணி இங்கே பாருங்களேன், HDFC பேங்க் அதுக்கு மேலே பார்த்தா தெரியவே இல்லையப்பா. மனிஷ் தம் பிரியாணி தான். ஓகே, செகண்ட் ஃப்ளோர் நினைக்கிறேன். அண்ணா செகண்ட் ஃப்ளோர். ஓகே, பார்க்கிங் ஸ்லாட். செகண்ட் ஃப்ளோர். வாங்க கால் பண்ணலாம். நார்மலா தான். ஓகே, எப்படியே கொடுத்தா சார் லைன்ல இருக்கா சார்? ஆமா, அது ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல. ரைட் சார், ரைட் சார். விட்டு வந்தோம் நம்ம ஸ்டெப்ஸ்ல போறோம். செகண்ட் ஃப்ளோர் தான், அப்படியே ஸ்டெப்ஸ்ல போலாம். நான் நடந்த நடை அழகு அழகு. அனுப்பிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்களே இந்த கேரி பேக்கில் ஏதோ வாட்டர் பாட்டில் ஏதோ லஞ்ச் பாக்ஸ் ஏதோ ஒன்று. ஓகேவா, போர்ட்டில் செகண்ட் ஆர்டர் வந்து நான் அக்செப்ட் பண்ணி லொக்கேஷனுக்கே வந்துட்டேன். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சொல்லிட்டு சரி இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் வந்தேன். இப்போ கரெக்டாக 9:30 மணிக்குங்க வந்து பிக்கப்பே பண்ணிட்டேன். எந்த இடம்னா ட்ராப் பார்த்தீங்கன்னா எந்த இடம்? ட்ராப் வந்து மன்னிவாக்கம்ங்க. நான் வெயிட் பண்ணுற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் பிக்கப். ட்ராப்பு மன்னிவாக்கம். இங்கேருந்து கரெக்டாக சாலிடாக ஒரு 19 கிலோமீட்டர் காமிக்குது. 10:15 ரீச் ஆகிற மாதிரி. இப்போ டைம் 9:30. பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் பார்சலு கஸ்டமர் பிக்கப் பண்ணுறது ஓட்டுறீங்க, நீங்கள் ஃபுட்டு வந்து ட்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு ரீசன் எனக்கு பிடிக்காதுங்க. அதுக்கு ரீசனு அந்த பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் உள்ளெல்லாம் போகும்போது என்ட்ரி பண்ணணும், அதுக்கு டைம் டிலே ஆகும். சப்போஸ் கஸ்டமர் சைட்லேருந்து ரெஸ்பான்ஸ் வரலன்னா அது ரொம்ப இதுவாக இருக்கும். அதே மாதிரி வந்து மெயினாக நம்ம பிக்கப் பண்ண போகிறோம்ல ரெஸ்டாரண்ட்டு, அந்த இடத்துல வெயிட் பண்ண வச்சாங்கன்னா மண்டை சூடாக எனக்கு கண்டிப்பாக. அதனால் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தா வந்தால் பரவாயில்ல, கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதை விட கொஞ்சம் அதுக்கு சேம் அமௌண்ட் வந்தால் நம்ம ரேப்பிட்டோ இந்த பார்சலே ஓட்டிட்டு போயிடலாம். அதனால சொல்லிட்டு இந்த ரீசன், ஒரே ரீசன் தான் நான் ஓட்டாத இருக்கிறதுக்கு காரணம். ரைட் சார். ரைட் சார். ஓகே. லொக்கேஷன் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 350 மீட்டர் வேரியன்ட் ஆயிருக்கு. பரவாயில்ல. ஓகே, இப்போ டைம் வந்து அப்ராக்சிமேட்டாக 10:15 ஆகுதுங்க. யாரும் கால் பண்ணியிருக்காங்க.
2 ஆர்டர் தான் எடுத்திருக்கோம். பத்தேகாலாவது. கரெக்டாக டான்னு 11 மணிக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பிளேஸ் ஏதாவது இருக்கா? அப்படியே எங்கேயே வெயிட் பண்ணலாமா? எப்பயுமே நைட்டில் வந்து இந்த மாதிரி நிற்கிறப்ப, அன்டைமில் நிற்கிறப்ப யாருக்கு நீங்கள் எதுக்காக நிற்கிறீங்கன்னு தெரியாதுல்ல. அது மாதிரி போலீஸ் செக்கிங் அது மாதிரி வந்து கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஃபோட்டோ தான் எடுப்பாங்க, வேறு வழியில். ஏன்னா அந்த வண்டிலாம் நிறையா திருட்டு போகுது. அதனால் எதுக்காக நின்றுருக்கீங்க, உங்களோட ப்ரூஃப் அதெல்லாம் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா நீங்கள் அதை கரெக்டாக வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெயினில் தான் நிற்கணும். பெட்ரோல் பங்க்கு அந்த ஜங்ஷன் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் நிற்கணும். லோக்கலில் வெயிட் பண்ணுறது கொஞ்சம் செக்கிங்கில் மாட்டினீங்கன்னா ப்ரூஃப்லாம், வண்டி ப்ரூஃப்லாம் கரெக்டாக வச்சுருந்தா தப்பிச்சிட்டிங்க. இல்லைனா கஷ்டம்தான். அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டு வண்டி ப்ரூஃப் காமிச்சுன்னா விட்டுருவாங்க. வேறு என்ன பண்ண போகிறாங்க? அதே மாதிரி வந்து ரொம்ப டல்லாக இருக்கிற ஏரியா, லோக்கல் ஏரியாவில் லைட்டே இல்லாத ஏரியாலாம் வெயிட் பண்ணாதீங்க. எதுக்காக நின்றுங்க சொல்லிட்டு தெரியாது. எனிவே பொருளை கொடுத்தாச்சு. அமௌண்ட்டு 217 வந்திருக்கு. ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி 10:15 பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10:15 போல் இருக்குமா. இப்போ 11 ஆகுதுங்க. 3/4 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்குங்க இந்த ஆர்டருக்கு அப்புறம். அதை கேன்சல் பண்ணிட்டாங்களே ரேபிடோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்திருக்கு 3/4 மணி நேரம் கழிச்சு. அது போர்ட்டலில் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். பிக்கப் இங்கேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்ரு, 3 கிலோமீட்டர் கிட்ட வருது. ட்ராப் வந்து பல்லாவரங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறேன். சின்ன பொருள்னு சொன்னாங்க, பார்க்கலாம். நான் வந்து காண்டாயிட்டு என்ன பண்ணேன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உட்காந்து சொன்னேன்ல, சாந்திட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த சாய் ஷாப் இருக்குல்ல, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆன் பண்ணி வருமா, இங்கே பக்கத்தில் ஏதாவது ரெஸ்டாரண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்தேன். வந்தது சம்மந்தமே இல்லாமல் படப்பை, கேளம்பாக்கம் அந்த சரௌண்டிங்லாம் போட்டாங்க. எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் கரெக்டாக ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அப்படியே ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன், எது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும், கிலோமீட்டர் கம்மி நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பிக்கப் கிலோமீட்டர் கம்மி, ட்ராப் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட சரௌண்டிங்குள்ளே வருது, ஓகேவா? அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டருக்குள்ளே தான் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டாலும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டருக்கு 8,000 ரூபா, 9 ரூபா, 10 ரூபாக்குள்ளே தான் வரும் மேக்ஸிமம். நீங்கள் பிக்கப் கிலோமீட்டர் போகிறீங்களே, அதுவும் கால்குலேட் ஆகிட்டு தான் வரும் அமௌண்ட்டு. நான் ஃபுட்டில் சொல்கிறேன், அதாவது சாய் ஷாப்பில். ஆனால் வந்து இந்த சாய் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் வராது உங்களுக்கு. அதுதான் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா சாய் ஷாப் பார்த்தீங்கன்னா நம்மளோட சாய்ஸ் தான். அதாவது பேர்லேயே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம். ஜெய் தானே? ஆமா, வந்துச்சு. நம்பர் வந்துச்சு. லொகேஷன் லேட் ஆயிருச்சு. அது வரைக்கும் முன்னாடி இருந்து அதே மாதிரி டைம் வந்து உங்களுக்கு கரெக்டா ஒரு 11:30 காமிக்குது. ஒரு 11:45 ரீச் ஆயிடுவேன். சரி, ஓகே. கொஞ்சம் எவ்வளவு சீக்கிரம் பாருங்க. ரைட் இருக்காது. ரைட் சார். வரோம் சார். ஓ, இந்த லெஃப்ட்ல வந்துருக்கலாம் போலயே. கூகுள் மேப் அநியாயமா அலப்புறம் பண்ணுங்க. அதே மாதிரி என்னோட வண்டியில பாத்தீங்கன்னா லைட் வேற ப்ராப்ளம்ங்க. எல்இடி செட்டா தான் மாத்தணும் சொன்னாங்க. அது வந்து 6,000 ரூபாய் கிட்டத்தட்ட ஆகுமா. 5,000 ரூபாய் வந்து 6,000 ரூபாய்க்குள்ள ஆகும் அப்படின்னாங்க. எல்இடி செட்டா தான் ஃபுல்லா தான் மாத்தணும். இப்ப எரியுதுல லோ பீம், அது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்னு கணக்கு வரும், ஓகேவா? இது பாத்தீங்கன்னா நடுவில் இருக்கிறது ஹை பீம்னு கணக்கு வரும். எனிவே இந்த சின்ன கவர் தான், கேரி பேக் தான். கஸ்டமர் கிட்ட பொருளை கொடுத்தாச்சு. இப்போ ஆஃப்லைன் ரைடு தான் எடுக்க போகிறோம். ஜெமினி ஃப்ளைஓவர் இருக்குல்ல, ஜெமினி ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து ட்ராப் பண்ண சொன்னாங்க. புக் பண்ணிட்டா கேட்டாங்க. ஒரு கால் பண்ணுறாங்க, பிக்கப் பண்ணல பொருளை. ஹலோ, சார் கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்டேன். ரைட் சார். பார்சல் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, தம்பி என்னை வந்து ஜெமினி பிரிட்ஜ் இருக்குல்ல, அதை ட்ராப் பண்ண முடியுமா? அதாவது கிட்டத்தட்ட காவேரி ஹாஸ்பிட்டல், ஓகேவா? தேனாம்பேட்டையோ மயிலாப்பூர் சரௌண்டிங் வருமா, அது ஏதோ ஒன்று. காவேரி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அது பக்கத்தில் ட்ராப் பண்ண முடியுமான்னு கேட்டார். காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே கொஞ்சம் ஃப்ரெண்டில் தள்ளி வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதே இடத்துல வெயிட் பண்ணிட்டுருக்கேன். தேனாம்பேட்டை சரௌண்டிங் தானா, ஆழ்வார்பேட்டை ஏதோ ஒன்று.
ஸ்ட்ரெயிட்டாக போனால் பீச்சு தான். ஓகே, அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு 183 வந்திருக்கு. இதுக்கு வந்து 242 சம்திங் ஏதோ வந்தது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 420 அந்த ரேஞ்ச் வந்தது. 420 430 வந்தது. 460 பே பண்ணிட்டாங்க. நான் எக்ஸ்ட்ரா எதுவும் கேட்கல. வேற லெவல். சூளை வருதுப்பா. அது வேறு சாய் ஷாப் வேறு ட்ரை பண்ணுறேன்னு அது ட்ரை பண்ணட்டா? ஆமாம். சவுண்டு கேட்டீங்களா என்னன்னு தெரியலையே. அந்த காரு இப்ப ஷிஃப்டா மாறுது. அது ஏதாவது போயிடுச்சுல, அந்த கார் போச்சுல. இந்த கில்லி படத்துல வரல பாட்டு, அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்ல, அந்த பாட்டு கேட்டே போகும். சாதாரணமே கார் டிரைவிங்லாம் படு மோசமா இருக்கும். அது நைட்டை சொல்லவே தேவையில்ல, இதுல கில்லி படம் பாட்டு வேற. 12 மணி போல் ஆன் பண்ணியிருக்கேன் ஃபுட் ஆர்டரு. ஒரு 3-4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிறது பாசிபிலிட்டி கம்மி தான். அதனால் இதை ஆன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, பார்க்கலாம். 110 அமௌண்ட் எனக்கு காமிச்சது. பிக்கப்பு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ட்ராப் வந்து ஒரு 6 to 7 அந்த ரேஞ்சு வரும். ஓகே தான். ஆனால் ஒன்று காலையில் ஓட்டினா நைட் ஃபேர் இருக்காதுல்ல, அந்த அமௌண்ட்டை இப்போ போடுறான். ஃபுட் ஆர்டர் தாங்க ஆன் பண்ணியிருக்கேன். சாய் ஷாப்பு நம்ம சாய்ஸ் தான் இது. ஆனால் ஃபுட்டு இங்கே நான் ஃபுட் ஆர்டர் பிக்கப் பண்ண வந்திருக்கேன். ரெஸ்டாரண்ட் இங்கே தான் போட்டிருக்கானுங்க. கட்டி ரோல் ஷாப்பா? என்னது கட்டி ரோல் ஷாப்? இதானா? எவ்வளவு குட்டியா இருக்கு பாருங்களேன், தெரியவே இல்லைப்பா. கட்டி ரோல் ஷாப் பேரை பார்த்து தாங்க கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. சொன்னல அந்த கஸ்டமர் பே பண்ணது 460 பாருங்க, பார்த்துக்கோங்க. It's pickup location. $6469. Okay. Okay. 6469. பாருங்களேன். தேங்க்ஸ். ஒரே ரோல் தாங்க. அப்புறம் அதில் இன்ஸ்டாமார்ட்டு, அதுவும் சாய் ஷாப் ரெண்டும் சேம் தான் கிட்டத்தட்ட. இன்சென்டிவ் கிடைக்கும், இதில் இன்சென்டிவ் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம சாய்ஸ் தான், அதுக்கு தான் பெரிய சாய்ஸ். பிக்கப் கம்ப்ளீட்னு கொடுத்துடணும். வந்துட்டோம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். பரவாயில்லப்பா, டிப்ஸே கொடுத்துருக்காரு. ஃபுட் ஆர்டரில் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் டிப்ஸ் வாங்குறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இந்த மாதிரி இருக்கணும். ஆக்சுவலி வெளியே வந்து நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருங்க, அதுதான். கால் பண்ணி அங்கே வா இங்கே வா சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. வரலன்னா ஒரு மாதிரியாக பேசுவாங்க.
இதுக்கு வேற கோடு வர பண்ணல, மறந்தே போயிட்டேங்க. ஐயோ, மறக்காம சாய் ஷாப்பு இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு மறந்துட்டு அப்படியே போயிடாதீங்க. அடுத்த ஆர்டர் வரும் சொல்லிட்டு ஓடிபி வாங்குங்க. இங்க பாருங்க, இது வந்து அப்படியே நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆகிடும். 109 காமிக்குதா? ஸ்க்ரீனே வேறு மாதிரி இருக்குல்ல, க்ரீன் கலரில். பட்டு என்ன ஒன்று இன்சென்டிவ் தான் கொடுக்க மாட்டானுங்க. போயிடலாமா? இந்த ஃபுட்டு 80 ரூபா ஹையஸ்ட் இதுதான் இருக்குதுல. வெறுக்கும் பார்க்குங்க ட்ராப்பு. நான் வேறைய பக்கம் வந்துருக்கு. இதை அக்செப்ட் பண்ணிடுறேன். செகண்ட் ஆர்டர், ஃபுட் ஆர்டர். பெல்ஜியன் வேஃபிள் கஃபே. காஃபியா கஃபே ஒன்று. ஓகே, வெற்றிகரமாக செகண்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. கரெக்டாக ஷவர்மா டிப்ஸ் கொடுத்துட்டு ஷவர்மா ரோல் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லான்னு போயிருப்பாரு. அப்போ நான் கால் பண்ணியிருப்பேன். சரி, ஒன்றும் இல்லை, நல்லா மாட்டிக்கிட்டேங்க பாருங்க. ஃபுட்டு வந்து நான் ஆல்ரெடி பிக்கப் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். தாய்ஷான்னு ஒரு அந்த தாய்ஷான்னு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த சரௌண்டிங் அங்கே காமிக்குது. எனக்கு இங்கே காமிக்கிறதுல லொக்கேஷன் அங்கே காமிச்சிது. அங்கேருந்து யூட்டர்ன் பண்ணிவிட்டு வெளியே வந்து திருப்பி இந்த ரூட்டுக்கு வரதுக்குள்ளே போதும். இந்த ஒரே ஒரு ரீசன்னால தாங்க இந்த மாதிரி வந்து ஆர்டர்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. ஷபா ஃபுட் ஆர்டர் எடுக்கிறது இல்லை. கஸ்டமர்கிட்ட ரீசன் சொல்லிட்டேன். அங்கே லொக்கேஷன் வந்து வேரியண்ட் ஆகி அங்கே பக்கத்து பில்டிங் காமிச்சிது. அங்கேருந்து யூட்டன் போட்டு மெயினில் வந்து இங்கே திருப்பி இங்கே வந்து கொடுக்கறதுக்குள்ளே போதும் வச்சு நான் வெளியே போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ வேரியண்ட் ஆகிருக்கணும் லொக்கேஷன். எனக்கு பேக் சைடில் தாய்ஷா, ஓகேவா? இந்த அப்பார்ட்மெண்ட் தான் பாருங்க. இந்த பில்டிங் இல்லாமல் இது வந்து எக்ஸிட்டு, இந்த பக்கம் இல்லாமல் அப்படியே போயிட்டு சுற்றிட்டு ததுருதா இங்கே வந்து அதுக்கப்புறம் அந்த பில்டிங்கில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் பின்ன இருக்கிறது எனக்கு இந்த பில்டிங். லொக்கேஷன் மேபி வந்து வேரியண்ட்டாக இருக்கலாம். நிறையா இந்த மாதிரி நடக்குது. அதனால் கஸ்டமர்கிட்ட வந்து சொன்னேன் நான். ஒரு சில பேர் புரிஞ்சுப்பாங்க, ஒரு சில பேர் அதெல்லாம் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கியூ தான் பண்ணுவாங்க. 1 ரூபா டி நகர் போட்டிருக்கான். எது பக்கம் நெசப்பாக்கம் ஒன்று வந்ததுங்க, அதை அக்செப்ட் பண்ண அதை இதாங்க, அதை அக்செப்ட் பண்ண போகிறேன். பிக்கப்பு 4 கிலோமீட்ரு, ட்ராப்பு 5 கிலோமீட்டருங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அக்செப்ட் பண்ணலாமா? பண்ணலாம். என்னடா ஆளே ஒரு மார்க்கமாக இருக்க, தாடி கீட்டெலாம் எடுத்துகிட்டு தேவதாஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் மொட்டை அடிச்சிருப்பேன். சரி, வீட்டில் அடிக்க வேணாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இந்த ஆர்டரும் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு 86 கிடச்சிருக்கு. அதுவும் 12 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்டியாக இருப்பீங்களா கொசுக்கடியில், நைட்டு ஓட்டுறவங்கள சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் நான் எடுத்து போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், 57 ரூபா இருக்கா பாருங்கள். 3.5 கிலோமீட்டர் பிக்கப்பு, 3 கிலோமீட்டர் ட்ராப். ஆனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் கிலோமீட்டர். இக்காட்டு தங்கள் எதுவுமே பிரயோஜனமாக இல்லையே. அது மாதிரி பார்த்தீங்கன்னா பிரயோஜனமாக எதுவுமே இல்லைன்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி விட்டுடலாம். எத்தனை வேணாம் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து அசைன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி ரேப்பிடோவும் ஆன் பண்ணிக்கலாம். பெரிய ஆர்டர், பெரிய ரைடு எதாவது வந்ததுன்னா இது அக்செப்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி இல்லைனா இது ஒரு 80 ரூபா 90 ரூபா ஏதாவது ஆர்டர் வரும் பார்க்கலாம். கிண்டி ட்ராப்பு கோயம்பேடு பக்கத்துலங்க. இங்கே பாருங்களேன், எஸ்ஏஎஃப் கேம்ஸ் வில்லேஜ்னு போட்டிருக்குல்ல. கொலப்பாக்கம் எல்லா பக்கமும் வருதுங்க. சேம் அதே ஆர்டர் தான் சேம் ஆகுது. நானும் பார்க்குறேன், வேறு ஏதாவது போடுவானா பார்க்குறேன், அதே சேம் தான். சொன்னல வேறு லெவலில் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். 203 ரூபாங்க இதுக்கு அமௌண்ட்டு. வியாசார்பாடி ட்ராப்பு, பிக்கப்பு இங்கேருந்து மெயினில் தான் காமிக்குது. 3 கிலோமீட்டர் பிக்கப்பு. நான் சடனாக அக்செப்ட் பண்ணேங்க. 206 ரூபா அந்த மாதிரி போட்டுருந்தது. அவசரம் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஃபுட் ஆர்டரில் வந்து இந்த 200 ரூபா மேலே எடுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். சீக்கிரமாக அடுத்த ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு. 18 கிலோமீட்டர். யார் நடிக்க பாருங்க, சவுண்டு கேட்குதா? அவ்வளோதான் வந்துட்டோம் பாருங்க. இங்கே ராஜீவ் காந்தி 4th ஸ்ட்ரீட்னு போட்டிருக்கு, அதானே? தாண்டி போயிட்டேன். தாண்டி போயிட்டேனா?
குப்பை தொட்டி ஒரு நிமிஷம் இருங்களேன். குப்பை தொட்டி எனக்கு ஃப்ரண்ட்ல தான் இருக்கு, முன்னாடி தான் இருக்கு. ஆமா, இங்க நான் சொல்றேன் பாருங்க, இங்க ராஜீவ் காந்தி நகர் 4வது தெரு அந்த போர்டு போட்டிருக்கு. ஆமா ஆமா, அந்த கார்னர்ல நிக்கிறேன், போர்டுக்கு பக்கத்துலயே. 2வது தெருவா? ஒரு நிமிஷம். 2வது தேர்டு. ஓகே ஓகே, ஒரு நிமிஷம்ண்ணா. நீங்க தானா? நீங்க தானா? ஓகே. ஒரு நிமிஷம்ண்ணா. என்னங்க? அண்ணா சொல்லுங்கண்ணா. ஓய் குட்டி பையா. ஒரு நிமிஷம்ண்ணா. 5861. ஓகேண்ணா ஓகேண்ணா. பரவாயில்லண்ணா பரவாயில்ல. இப்போ வந்து அந்த வியாசார்பாடி இருக்குல்ல சிக்னல், அது பக்கத்தில் தான் இங்கே கொடுக்க சொன்னாங்க. கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேவா? இதுக்கு 203 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் டிஸ்டன்ஸ் பாருங்களேன், 21 கிலோமீட்ரு. 203 ரூபா 1.5 கிலோமீட்டர் பிக்கப். டிஸ்டன்ஸை பாருங்க. இதே அக்செப்ட் பண்ணிடலாம். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு இந்த மாதிரி காமிக்கும், நீங்கள் அக்செப்ட் பண்ண உடனே. ஓகேவா? கடை பேர் வந்து மேலே போட்டிருக்கோம். ஓகேவா? இங்கே போட்டிருக்கோம் கடை பேர். ஏதாவது டவுட்னு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மேப்ஸ்ன்னு சொல்லிட்டு காமிக்குதா ரைட் சைடில். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் காமிக்கும்? 1.5 கிலோமீட்டர். புரியுதா உங்களுக்கு? 1.5 கிலோமீட்ரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ரீச்டு பிக்கப்னு கொடுக்கணும். ஓகேவா? பார்சலை வந்து பிக்கப் பண்ணதுக்கப்புறம் ரீச்டு பிக்கப், அந்த பிக்கப் பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடணும். கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நேவிகேஷனில் ரைட் சைடில் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் நேவிகேஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தாங்க. ரொம்ப ரேர் தான் கேஷ்லாம் வர்றது. அது பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட்டில் ஆட் ஆகிட்டே வரும். ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்களா, அது வந்து ஆர்டர் கணக்கில் வரும். ஓகேவா? இப்போ பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆர்டரையும் பிக்கப் பண்ணியாச்சு. அதில் காமிச்ச மாதிரி கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு காமிக்குதுங்க. ஓல்டு 1 hour கட்டு தான் செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு தான், உங்களுக்காக தான். இல்லை ஃபுட் ஆர்டர்லாம் தொடவே மாட்டேன். ஓகே அந்த ஆர்டரும் கொடுத்துட்டேன். அது வந்து இந்த வியாசார்பாடி ஸ்டான்லி ஏதோ ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க, அங்கே தான் கொடுத்தேன். இதுக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு 79. சொன்ன புளியாந்தோப்புக்கு வந்து பிரியாணி வாங்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். பிக்கப் இங்கேருந்து பக்கத்தில் தான் காமிக்குது. ட்ராப் வந்து கிட்டத்தட்ட சாலிடாக 25 கிலோமீட்டர் வருது. கால் பண்ணி கேட்டேன், ஏதோ நான்வெஜ் தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்க. பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் கொடூரமாக இருக்குண்ணா, மீட்லாம் அளவுடே கிடையாது. இது பாருங்கள். சரி ஒரு ஆர்டர் தான், நாங்கள் போயிட்டு பார்த்துக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏற்றினேன். ஹெல்மெட்டை டிக்கி உள்ளே போட்டேன். ஆனால் கொடூரமாக இருக்குது பாருங்கள். ரத்தம் சொட்ட வண்டிக்க போயிட்டு தண்ணியில் போட்டு கழுவி வந்துட்டேன். ஆத்தா அப்படி அடிக்கும். 4:15 ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. 4:30 வச்சுக்கோங்க மேக்ஸிமம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30. சரிதா ஐயா ரைட்டில் நிற்கிறாரு. ஓகே அவரை ட்ராப் பண்ணிட்டேன். அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் 164 சம்திங் ஏதோ வந்தது. 170 பே பண்ணியிருக்காரு. போகிற வழியில் 170 வந்துருக்கு. ஓகே தான், ரைட் எடுத்தாலும். அதனால் கொஞ்சம் வந்து 10-15 கிலோமீட்டருக்கு மேலே தான் எடுப்பேன். இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக போயிடணுங்க. இன்னும் ஒரு 1/2 hour ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. 16 கிலோமீட்டருக்கு. திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோம்னா அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு. ஓய் அண்ணா ஆரேஞ்சுண்ணா. ஆ 380ண்ணா. 80.
கமிஷன் போக நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியலையே. ஆனா கொஞ்சம் தண்ணி இருக்குமாண்ணா பக்கெட்ல ஊத்துறதுக்குண்ணா கீழே மேட்டு பக்கத்துல. அண்ணா ஆ ஆ காசுவே எந்த மாதிரி ஏற்றுட்டு வேணா வண்டியில் ஏற்றுவியா மோன கஷ்டப்படுறது நான் தான் பேங்க் கப்புல இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏற்றுட்டு வண்டியில் ஏற்றுனா உன்னை பாதிலே நிப்பாட்டுவேன். அண்ணா இது எப்படிங்க? ஆ ரைட்ண்ணா. அண்ணா ஆ விளாக் சும்மா தான். ஆ ஓகே டைம் வந்து இப்போ 4:30 ஆகுது. அடுத்த ரைடு உருப்படியாக அடுத்த ஆர்டர் எதாவது மாட்டுச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன் சாப்பிட்டு. அந்த பார்சலை கொடுத்துட்டு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி ஒரு நல்ல பிளேஸில் நிப்பாட்டி பிரியாணி சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குது, வயிறும் நிறைஞ்சிச்சு. இந்த கேர்னஸ் இருந்தது அது ஓரளவுக்கு பரவாயில்ல. பசினால தான் அந்த மாதிரி வந்திருக்கு போல். சாப்பிட்டு அஸ்வினி நீ ஆடாது அப்படின்னு கேட்காதீங்க, கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டேன் சேம். பாய் மாதிரி இருக்க சொல்கிறாங்க நிறைய பேர். ஹிந்திக்காரங்க மாதிரி இருக்கான்றாங்க, முஸ்லீம் மாதிரி இருக்கான்றாங்க. நான் என்ன மாதிரி இருந்தால் ஐயோ முடியல. ஓகே இந்த ரேபிடோ பாருங்களேன், ஆன் பண்ணி வச்சுருங்க. சிக்னல் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கான்னு கேட்டால் ஒரே ஏரியா ஒரே மாதிரி லோடிங்லேயே இருக்குது. இந்த ரேபிடோவில் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கைட் சிம்பிள் வருது தெரியுதா உங்களுக்கு வெப்சைட்டில் தெரியுதா? ஆக்சுவலி வந்து August 15 அன்றைக்கி தான் இண்டிபெண்டன்ஸ் டே சொல்கிறாங்களே, அது கூடவே பார்த்தீங்கன்னா கைட் ஃபெஸ்டிவலும் அதே நாள் தான். கரெக்டாக August 15 ஸ்டார்ட் ஆகும், February ஜனவரி ஆமாம் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் இருக்கும். அது நம்ம நாட்டில் தான் பேன் பண்ணிட்டாங்களே, அது தான் கஷ்டமாக இருக்குது. விடுவானுங்க ஒயிட் நூலில் விட்டால் ஜாலிக்குன்னு சும்மா விடலாம். ஓகே அடுத்த ரைடு உருப்படியாக மாட்டுச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன், டயர்டாக இருக்குது. இங்கே வந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டுட்டு வழக்கம் போல் அப்படியே வந்து குரோம்பேட்டு ரோடாக போகலான்னு நினச்சேன். பார்த்தா ஒரு 70 ரூபாய்க்கு ஒரு ரைடு அக்செப்ட் பண்ணியிருக்கேன் ஓலாவில். இங்கேருந்து பிக்கப்பு இந்த சரௌண்டிங் தான், கீழ்கட்டளை தான். ட்ராப் பார்த்திங்கன்னா இங்கே குரோம்பேட்டுன்னு வந்தது, 70 ரூபா வந்தது. சரி ஓகே போகிற வழி தான் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணேன். பார்த்தா வரேன்னு சொல்கிறாங்க, வரவே இல்லை. அந்த ஓலா ரைடு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி பார்த்தேன், 10 நிமிஷம் ஆச்சு, அதனால் கேன்சல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ரேபிட்டில் ஒரு ரைடு அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. பிக்கப் அந்த சரௌண்டிங் தான், அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்த பிக்கப்பு. ட்ராப் வந்து ஒரு 15 கிலோமீட்ரு சைதாப்பேட்டை மெட்ரோன்னு வந்திருக்கு, அதனால் நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து வீட்டு ஒரு 10 கிலோமீட்ரு, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 8லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் வரும். பார்த்துக்கலாம் விடுங்க. இன்றைக்கி தாங்க ஞாயிற்றுக்கிழமை, அடா பாதி இது கூட ஞாபகம் இல்லாமல் நான் பழைய மாதிரி நான் மண்டே நினச்சிட்ருக்கேன். எந்த ஞாபகத்தில் இருக்குன்னே தெரில. சைதாப்பேட்டை மெட்ரோ கிட்ட ட்ராப் பண்ணியிருக்கேன்.